அடியேன் ராமானுஜதாசன். நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இப்போது ஆண்டாள் ஆழ்வார் எழுதிய அருளிய திருப்பாவை அதோடைய முதல் பாசுரம், அதோடைய விளக்கமும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோ ரெம்பாவாய். இது பாசுரத்துடைய முதல் பாசுரத்தினுடைய இது செய்யுள். இதோடைய விளக்கம். செல்வம் கொழிக்கும் ஆயர்பாடியில் உள்ள இளம் கன்னியரே, இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் நீராட விரும்புபவர்கள் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். நந்தகோபனின் குமாரன் அழகிய கண்களையுடைய யசோதையின் இளஞ்சிங்கம் கரிய திருமேனியும் சிவந்த விழிகளையும் சூரியனையும் சந்திரனையும் போன்ற பிரகாசமும் குளிர்ச்சியும் கொண்ட திருமுகத்தையும் கொண்ட நாராயணன் கூரிய வேல் போன்ற கண்களால் நம் இதயத்தை தாக்கிய கொடுஞ்செயலன் உலகத்தவர் புகழ நம் நோன்பிற்கு உரிய வரத்தை தருவான். முதல் பாசுரமும் அதோடைய பொருளும் சொல்லியிருக்கேன். தொடரும். இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம்பாவைக்குச் செய்யுன் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய பொருள். உலகத்து மானிடர்களே, நமது பாவை நோன்புக்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளை கேளுங்கள். திருப்பார்கடலில் யோக நித்தரை புரியும் பரந்தாமனது திருவடிகளை துதிப்போம். நெய்யையும் பாலையும் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. சூரியன் உதிக்கும் முன் குளிக்க வேண்டும். கண்களுக்கு அழகூட்டும் மையையும் கூந்தலுக்கு மனம் சேர்க்கும் மலரையும் விளக்க வேண்டும். செய்யத்தகாத தீய செயல்களை செய்யக்கூடாது. யாரை பற்றியும் யாரிடமும் கோள் சொல்லக்கூடாது. யோகியருக்கு அவர் இருப்பிடம் சென்று தர்மம் செய்ய வேண்டும். வாசலில் நின்று யாசிப்பவர்களுக்கு இல்லை எனாது இயன்ற அளவு பிச்சையிட வேண்டும். இதையெல்லாம் மகிழ்ச்சியோடு செய்து நாம் கடை தேர்வோம். தொடரும். திருப்பாவை மூன்றாவது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து
ஓங்கு பெருஞ் செந்நெலூடு கயலுகளப் பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்பத் தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய பொருள்: வாமனனாய் அவதரித்து திரிவிக்கிரமனாக ஓங்கி உயரமாக வளர்ந்து 3 அடிகளால் உலகங்களை அளந்த உத்தமனான மகாவிஷ்ணுவின் நாமங்களைப் பாடி பாவை நோன்பிற்காக நாம் நீராடினால் மாதம் மும்மாரி பெய்து நாடெல்லாம் செழிக்கும். செந்நெல் பருத்து ஓங்கி வளரும். பயிர்களில் மழை நீர் தேங்கி இருப்பதால் மீன்கள் துள்ளிக் குதிக்கும். அழகிய குவளை மலர்களில் வண்டுகள் தேனை குடித்த மயக்கத்தில் கிறங்கிக் கிடக்கும். தயக்கமில்லாமல் அருகில் போய் பசுக்களின் கொழுத்த பால் காம்புகளை பற்றிக் கறக்க வள்ளலைப் போல் குடம் நிறைய அவை பால் தரும். இதனால் நாட்டில் திருட்டு ஏமாற்று போன்ற தீய செயல்கள் இருக்காது. இத்தகைய செல்வங்கள் நாட்டில் நிறைந்திருக்கவும் கெடுதல்கள் வராமல் இருக்கவுமே பாவை நோன்பிற்கு அழைக்கிறோம். தொடரும். 4வது பாசுரம். திருப்பாவை. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிபோல் நின்ற தீர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழைபோல் வாழ உலகினில் செய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதோடைய விளக்கம்: சமுத்திரம் போன்ற பிரம்மாண்டமான பெருமை வாய்ந்த மழைக்கு அதிபனான வருணதேவா, நீ ஒரு சிறிதும் ஒலிக்காமல் கடல் ஆழம் வரை கூட நீரை எடுத்து ஆகாயத்தில் பரவி ஊழிக்காலத்திலும் அழியாமல் இருக்கின்ற திருமாலின் கரிய மேனியை போல் கருத்து வலிமையுள்ள தோள்களையுடைய பத்மநாபனின் வலக்கரத்தில் திகழும் சக்கரத்தைப் போல் மின்னலை உண்டாக்கி இடக்கையில் உள்ள வலம் புரிசங்கின் ஒளிபோல் இடி இடித்து சங்கு சக்கரத்துக்கு சிறிதும் தாழாத சார்ங்கம் என்ற வில்லிலிருந்து ராமாவதாரத்தில் அம்பு மழை பொழிந்தது போல் தாமதமின்றி மழை கொட்ட வேண்டும். இதனால் நாங்கள் மார்கழியில் நீராடவும் உலகம் உய்யவும் உதவுகின்றாய். தொடரும். 5வது பாசுரம். திருப்பாவை. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப் பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல்
விளக்கஞ் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய பொருள்: சகடன், திருநாவர்த்தன் போன்றவர்களை மாய லீலைகளால் அழித்தவனை, வடமதுரையில் பிறந்தவனை, தூய்மையும் விஸ்தீரணமும் கொண்ட யமுனை நதிக்கரையில் வளர்ந்தவனை, யாதவர் குலத்தில் பிறந்த ஆபரணம் போன்ற தீபமானவனை, தான் பிறந்த தாயின் திருவயிற்றை பெருமையாக பேச வைத்த தாமோதரனை நாம் நீராடி பரிசுத்தமாக வந்து தூய மலர்களை கொண்டு அர்ச்சித்து வணங்கி வாயால் அவன் பாமாலைகளை பாடி மனதில் அவனை தியானித்தால் நாம் அறியாமல் செய்த குற்றங்களும் நெருப்பிலிட்ட தூசு போல் பொசுங்கிவிடும். ஆகவே அவன் திருப்பெயர்களை சொல்லுவோம். தொடரும். திருப்பாவை 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ பிள்ளாய். எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழியக் காலோச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளித்தேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய பொருள்: பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. கருடனுக்குத் தலைவனான திருமாலின் கோவிலில் வெண்மையான சங்கு ஊதும் பெரும் ஓசை உனக்கு கேட்கவில்லையா? எழுந்திரு பெண்ணே. பூதனை என்கின்ற பேய் மகளின் விஷப்பாலை உண்டு வண்டிச் சக்கர வடிவில் கொள்ள வந்த மாய சகடாசுரனை நொறுக்கி மாய்க்கத் தன் திருவடியை தூக்கியவனை, திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் அவதாரங்களின் காரணனான நாராயணனை தன் உள்ளத்தில் கொண்ட முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று உச்சரிக்கும் ஜப சப்தம் நம் செவி வழியாக இதயத்தில் நுழைந்து குளிர வைக்கின்றதை கேள். தொடரும். ஏழாவது பாசுரம். கீசுகி சென்றெங்கும் ஆனைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசம் உடையாய் திரவேலோ ரெம்பாவாய்.
பாசுரம். இதனுடைய பொருள்: புத்தி கெட்டவளே, வலியன் என்னும் கரிச்சான் குருவிகள் இரை தேட புறப்படுமுன் ஒன்றோடு ஒன்று கலந்து உறவாடும். கீசு கீசென்று பேசும் பேச்சுவார்த்தை பேச்சரவத்தை நீ கேட்டிலையோ? நறுமணம் வீசும் கூந்தலையுடைய ஆய்ச்சியர்கள் அணிந்துள்ள அச்சுதாலி ஆமைதாலி இவை ஒன்றோடொன்று உரசி கலகலவென்று ஒலிக்க கைகளை வீச மத்தினால் தயிர் கடையும் ஓசை உன் காதுகளில் விழவில்லையா? தலைமை தாங்கும் நங்கையே, நாராயணனாகிய கேசவமூர்த்தியை நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ படுத்து கிடக்கிறாயே. தேஜஸ் நிறைந்தவளே, முதலில் கதவை திற. தொடரும். 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். பாசுரம். இதனுடைய பொருள்: மனதில் எப்போதும் களிப்போடியிருப்பவளே, கிழக்கே வானம் வெளுத்துவிட்டது. எருமைகள் புல்மேய மந்தையாக கிளம்பிவிட்டன. நோன்பு நூற்கும் இடத்திற்கு பலர் சென்று விட்டனர். மீதமுள்ளவர்களும் அங்கு புறப்படுகின்றனர். அவர்களை போகவிடாமல் தடுத்து நிறுத்தி உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறோம். எழுந்திரு. குதிரை ரூபமாய் வந்த கேசிகாசுரனின் வாயை பிளந்து சானுரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை அழித்த தேவாதி தேவனை நாம் சென்று பாடி வணங்கினால் ஆஹா என்று மகிழ்ந்து நம் கோரிக்கையை ஆராய்ந்து அருள் புரிவான். தொடரும். 9வது பாசுரம். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலினை மேல் கண்வளரும் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ் திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய பொருள்: மாசற்ற மாணிக்கங்கள் பதித்த மாளிகையில் எல்லா திசைகளிலும் தீபங்கள் எரிய அகிர் புகையின் நறுமணம் கமழ படுக்கையில் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் மாமன் மகளே, மணிகள் ஒலிக்கும் இந்த அறையின் கதவின் தாளை அகற்றுவாய். மாமி, நீங்கள் அவளை எழுப்பக்கூடாதா?
உங்கள் புதல்வி ஊமையா? பதில் பேசாமல் இருக்கிறாள். ஒருவேளை செவிடோ? நாங்கள் கூப்பிடுவது காதில் விழவில்லையோ? யாராவது மந்திரம் போட்டு நெடுநேரம் தூங்கும்படி செய்துவிட்டார்களோ? ஆழ்ந்த உறக்கமோ? மாயம் செய்வதில் பெரியவன் மாதவன் வைகுந்தன் என்ற திருமாலின் பல நாமங்களை பாடுகின்றோம். பேசாதிருக்கின்றாளே. திருப்பாவை 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியநாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழிந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ? ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய பொருள்: கிருஷ்ணனை பூஜிக்க முற்பிறவியில் தவம் செய்து இப்போது சுகமாய் உறங்கும் தலைவியே, வாசற்கதவை திறக்க முடியாது போனால் பதிலாவது சொல்லக்கூடாதா? வாசனையுள்ள துளசியை முடியில் அணிந்த நாராயணனை நாம் வழிபட்டால் நமக்கு வேண்டிய வரத்தை தருவான். முன்னர் காலனிடம் அகப்பட்ட கும்பகர்ணன் உன்னிடம் தோற்று உனக்கு வெகுமதியாக நீண்ட உறக்கத்தை அளித்தானோ? மிகுந்த சோம்பலை உடையவளே, அருமையான ஆபரணம் போன்றவளே, கண்ணை துடைத்து கொண்டு தெளிவுடன் எழுந்து வந்து கதவை திறப்பாயாக. தொடரும். 11வது பாசுரம். கற்று கரவை கலங்கள் பல கறந்து செற்றார் திரழழியச் சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குற் புனமயிலே, போதராய் சுற்றத்துத் தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ, எற்றுக் குறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய விளக்கம்: கன்றுகளோடிருக்கும் பல பசுக்கூட்டங்களை கறந்து எதிரிகளுடைய பலம் அழியும்படி போர் செய்யும் ஒரு குற்றமில்லாத யாதவர்களுடைய பொற்கொடியே, பாம்பின் படம் போன்ற அல்குலையும் காட்டில் வாழும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே, எழுந்து வா. திருமகளை போன்றவளே, உனது வீட்டின் முற்றத்தில் உறவுமுறை கொண்ட உன் தோழியர் அனைவரும் வந்து மேகவண்ணம் உடைய கண்ணனின் திருநாமங்களை பாட, நீ அதை கேட்டும் அசையாமலும் பதில் பேசாமலும் தூங்குவது எப்பயனை எண்ணி. திருப்பாவை 12வது பாசுரம். கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர,
நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய். பனித்தலை வீழநின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமனைச் செற்ற மனத்துக் கிளியானைப் பாடவும் நீ வாய்திறவாய். இனித்தான் எழுந்திராய். ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத் தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய விளக்கம். கன்றை ஈன்று சில நாட்களே ஆன எருமைகள் கன்றுகளை நினைத்து மனம் இறங்க முளைக்காம்பு வழியே பால் வழிகின்றது. அதனால் வீடு முழுவதும் நனைந்து சேராகும் மிகுந்த தனத்தை உடையவனின் சகோதரியே. பனி எங்கள் தலையை நனைக்க உன் வீட்டு வாசல் கதவை பிடித்து கொண்டு தன் கோபத்தால் ராவணனை கொன்ற மனதுக்கினியவனான ஸ்ரீராமனை போற்றி பாடும்போது நீ பேசாமல் இருக்கின்றாய். எல்லா வீட்டினரும் உனது பெருந்தூக்கத்தை அறிந்து கொண்டார்கள். இனியாவது எழுந்திரு. தொடரும். திருப்பாவை 13வது பாசுரம். பொல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய விளக்கம். கொக்கின் வடிவாக வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவனும் பெரும் பொல்லாங்கு செய்த ராவணனின் 10 தலைகளையும் அறுத்து அழித்தவனுமான எம்பெருமானின் வீரப்புகழை பாடிக்கொண்டு போய் எல்லா சிறுமியரும் பாவை நோன்பு நோர்க்குமிடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். மாலையில் தோன்றிய நட்சத்திரம் மறைந்துவிட்டது. காலையில் தெரியும் சுக்கிர நட்சத்திரம் மட்டும் உள்ளது. கூட்டிலிருந்து பறவைகள் இரை தேட கூச்சலிட்டு கொண்டு செல்வதை பார். தாமரை மலரையும் மானையும் ஒத்த விழிகளை உடையவளே, பதுமை போன்றவளே, எங்களோடு கூடி உடம்பு விரைக்குமளவு நீரில் துளைந்து விளையாடாமல் இப்படியா படுக்கையில் கிடப்பது? கள்ளத்தூக்கத்தை விட்டு எங்களோடு கலந்து கொள். கண்ணனை தூக்கத்தில் கண்டு சுயசுகம் பெற்ற நல்ல நாள் பூர்த்தியாகிவிட்டது. தொடரும். திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பின கான். செங்கற்பொடி கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தர். எங்களை முன்னம்
எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்துராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய விளக்கம்: உங்கள் வீட்டுக்குப் பின்னால் உள்ள தோட்டத்தில் உள்ள வாவியிலே செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்து ஆம்பல் மலர்கள் கூம்பியதைப் பார். காவிச் சிவப்பு ஆடை அணிந்த தூய்மையான பற்கள் கொண்ட கோயில் பூஜை செய்யும் பாக்கியம் பெற்ற அர்ச்சகர்கள் சங்கூதிக் கோயில் கதவை திறக்கப் போய்க் கொண்டிருக்கிறார்கள். எங்களை முதலில் வந்து எழுப்புவதாக சொன்னவள் இன்னும் படுத்திருக்கிறாய். வெட்கமற்ற நாவுடையவளே, எழுந்திரு பெண்ணே. சங்கு சக்கரங்களை ஏந்தியுள்ள பெரிய கைகளையுடையவனை தாமரை போன்ற விழிகளை கொண்ட கண்ணனை பாடுவதற்கு எழுந்திருப்பாயாக. தொடரும். 15வது பாசுரம். திருப்பாவை. எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ? சில்லென்றழையேன்மின் நங்கைமீர் போதற்கின்றேன். வள்ளையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள். நீங்களே நானே தானாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? எல்லாரும் போந்தாரோ? போந்தார் போந்தென்னிக் கொள். வல்லானை கொன்றானை மற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய பொருள்: பொழுது விடிந்த பின்பும் தூங்கும் இளம் கிளியே, இன்னமுமா தூக்கம் போதவில்லை என்று எழுப்பியவர்கள் அதிசயிக்க, நங்கையரே, சிலுசிலுவென்று அழைக்க வேண்டா, இதோ எழுந்து விடுகிறேன் என்று தூங்கியவள் சொல்ல மீண்டும் எழுப்பியவர்கள், நீ சாக்கு போக்கு சொல்வதில் சமர்த்தே என்பதை நாங்கள் முன்பே அறிவோம் என்க. நீங்கள்தான் கெட்டிக்காரர்கள், எப்படியோ எழுப்பி விட்டீர்களே. சரி, நானே சாமர்த்தியக்காரி என்றாலும் பாதகமில்லை என்றாள். எல்லோரும் போகும் வழியை விட்டு உனக்கென்ன தனி வழி என்று தோழியர் கேட்க, அதற்கு பதில் சொல்லாமல், எல்லோரும் வந்துவிட்டார்களோ என்று விசாரித்தாள். வந்து விட்டார்கள், எழுந்து வந்து எண்ணிக்கொள். வலிமையுள்ள குவலயா பீடத்தை கொன்றவனை, பகைவர்களை வேரோடு அழிக்க வல்லவனை, மாயனை பாடுவதற்கு எழுந்துவா என்றார்கள். திருப்பாவை. 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன், நென்னலே வாய்நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே. அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய்.
16வது பாசுரம். இதனுடைய பொருள்: எங்களின் தலைவரான நந்தகோபனுடைய மாளிகையை காப்பவனே, தோரணங்களையும் கொடிகளையும் உடைய வாயிலை காப்பவனே, மணிகள் கட்டிய கதவின் தாளை அகற்றி திறந்து விடு. ஆயர்குல சிறுமியரான எங்களுக்கு மாயக்கண்ணன் நீலமணி நிறம் கொண்டவன் ஒளி எழுப்பும் பறையை கொடுப்பதாக நேற்றே வாக்களித்திருக்கின்றான். அவன் துயிலெழும்படி திருப்பள்ளி எழுச்சி பாட நீராடி வந்திருக்கின்றோம். அதனால் எங்களை ஏதாவது பேசி எண்ணத்தை மாற்ற முயல வேண்டாம். நீ முதலில் நிலை கதவை திறந்து விடு. தொடரும். 17வது பாசுரம். திருப்பாவை. அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய பொருள்: அன்னதானம், வஸ்திரதானம், தண்ணீர் தானம் எல்லாம் செய்கின்ற எங்கள் தலைவனாகிய நந்தகோபனே எழுந்திருப்பாயாக. கொம்பிலே படரும் கொடி போன்ற இளமங்கையருக்கெல்லாம் கொழுந்தாயிருக்கும் குலவிளக்கான யசோதா எங்கள் தலைவியே எழுந்திரு. ஆகாயத்தின் ஊடே அறுத்து கொண்டு ஓங்கி உலகளந்த தேவர்களின் தலைவனான கண்ணா உறக்கத்தை விட்டு எழுந்திரு. பொன்னாலான வீரக் கடலை அணிந்த சிவந்த பாதங்களையுடைய செல்வா பலராமா, உன் தம்பியும் நீயும் தூங்கியது போதும் எழுந்திரு. தொடரும். 18வது பாசுரம். திருப்பாவை. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே, நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வந்தெங்கும் கோழி இழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். 18வது பாசுரம். இதனுடைய விளக்கம்: மதநீர் பெருகுகின்ற யானையை உடையவனும் யுத்தத்தில் பின்வாங்காத தோல் வலிமை கொண்டவனுமான நந்தகோபரது மருமகளான நப்பின்னையை வாசனை வீசும் கூந்தலையுடையவளே, கதவை திற. எல்லா இடத்திலும் கோழிகள் கூவுவதை பார். குறுக்கத்திக் கொடியாலான பந்தலின் மேல் குயில் கூட்டங்கள் பலமுறை கூவுகின்றதை காண்பாய். பந்து விளையாட்டில் கண்ணனை தோற்கடித்தவளே, உன் கணவன் புகழை பாட
வந்திருக்கின்றோம். உன் செந்தாமரை கையில் சீராக அடுக்கியிருக்கும் வளைகள் சப்தமிட மகிழ்ச்சியோடு வந்து கதவை திறந்து விடு. தொடரும். திருப்பாவை 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கார் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழலல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திறவாய். மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்காண் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோ ரெம்பாவாய். 19வது பாசுரம். இதனுடைய விளக்கம். குத்து விளக்கு எரிகின்றது. யானை தந்தத்தால் செய்த கால்களை கொண்ட கட்டிலில் அழகு, வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, வாசனை என்கிற ஐவகை பெருமைகளை கொண்ட பஞ்சு மெத்தையின் மேல் கொத்தாக மலர்கின்ற மலர்களை கொண்டு முடித்த கூந்தலை உடைய நப்பிணையின் மார்பில் உறங்குகின்ற மலர் மார்பனே, வாய் திறந்து பேசு. மை தீட்டிய பெரிய விழிகளை உடையவளே, நீ உன் மணவாளனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மாட்டேன் என்கின்றாய். ஒரு நிமிடம் கூட கண்ணனின் பிரிவை தாங்கும் சக்தி உனக்கில்லை. அது உன் கருணையே வடிவான சொரூபத்திற்கும் உன் குணத்திற்கும் பொருந்தாத செயலாகும். தொடரும். 20வது பாசுரம். திருப்பாவை. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே, துயிலெழாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். இது பாசுரம். இதனுடைய விளக்கம். 33 தேவர்களுக்கும் 8 வசுக்கள் 11 ருத்ரர்கள் 12 ஆதித்யர்கள் அஸ்வினி தேவர் 2. இந்த 33 தலைமை தேவர்களுக்கும் தலைக்கு 1 கோடி தேவர்கள். துன்பம் வரும் முன்பே அவர்கள் நடுக்கத்தை போக்கும் இரட்சகனே, நித்திரை நீங்கி எழுந்திருப்பாய். பக்தர்களை காப்பவனே, தீயோரை அழிக்கும் வலிமையுடையவனே, பகைவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் விமலனே, தூக்கத்திலிருந்து எழுவாயாக.
செம்பு கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களையும் சிவந்த இதழ்களையும் கொண்ட வாயையும் சிறிய இடையையும் கொண்ட திருமகளை போன்ற நப்பின்னை பிராட்டியே, உறக்கம் நீக்கி எழுந்திரு. நோன்புக்கு வேண்டிய விசிறி, ஆலவட்டம், கண்ணாடி முதலியவற்றை கொடுத்து இப்போதே உன் கணவனோடு எங்களை நீராட அனுப்பிவை. தொடரும். 21வது பாசுரம் திருப்பாவை. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே, அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, துயிலேழாய் மாற்றாருனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியுமாப் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். 21வது பாசுரம், அதனுடைய விளக்கம். பால் கறக்கும் பாத்திரங்கள் பொங்கி வழியும்படி இடைவிடாமல் பாலை சொரியும் வள்ளலான பெரும் பசுக்களை அதிகமாக கொண்ட நந்தகோபரின் செல்வனே, எழுந்திரு. வேதங்களின் ஊற்றே, விஸ்வரூபம் எடுத்தவனே, பல அவதாரங்கள் எடுத்த ஜோதியே, உறக்கம் விட்டு விழித்துக்கொள். பகைவர்கள் உன்னோடு போரிட பலம் குன்றி எதிர்த்து நிற்க முடியாமல் உன் வாசலில் வந்து உன் திருவடிகளை வணங்குவதைப் போல நாங்களும் உன் புகழ்பாடி உன் வாசலில் நிற்கின்றோம். தொடரும். 22வது பாசுரம். அங்கண் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக் கட்டிற்கீழே சங்க மிருப்பார்போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழித்தேலோ ரெம்பாவாய். 22வது பாசுரம், இதனுடைய பொருள். அழகிய விசாலமான உலகத்தை அரசாண்டவர்களும் நான் வேந்தன் என்ற புறப்பற்று நீங்கி உன் தூங்கும் மஞ்சத்தருகில் திரளாக நிற்பர். இதில் உன்னிடம் போரில் தோற்றவர்களும் உண்டு. ஆய்ச்சியரான நாங்களோ உன் குணங்களுக்கு அடிமையாக உன் அருகில் வந்திருக்கின்றோம். கொலுசில் உள்ள சிறுமணியைப் போல் சிறிதே மலர்ந்த தாமரை பூ மாதிரி சிவந்த உன் விழிகள் சின்னஞ்சிறியதாகவாவது
எங்களை பார்க்காதா? சந்திரனை போல் குளிர்ச்சியும் சூரியனை போல் பிரகாசமும் ஒரு சேரத் தோன்றியது போல் விளங்கும் உன் அழகிய கண்கள் இரண்டையும் கொண்டு எங்களை கடாட்சித்தால் எங்களுக்கு துன்பங்கள் நீங்கிவிடும். தொடரும். திருப்பாவை 23வது பாசுரம். மாரி மலை முழைஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத் தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்ஙனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். இதனுடைய விளக்கம். மழை காலத்தில் மலை குகையில் படுத்துறங்கும் பெருமையுடைய சிங்கம் உறக்கம் தெளிந்து எழுந்து நெருப்பு பொறி பறக்க விழித்து தனது மனமுள்ள முடிகள் சிலிர்த்து நிற்க நாலா பக்கமும் புடையர்ந்து உடம்பை உதிரி கர்வத்துடன் நிமிர்ந்து கர்ஜித்து குகையிலிருந்து வெளிவருவது போல் காயாம்பு நிறத்தவனே நீ உனது இருப்பிடத்திலிருந்து நாங்கள் இருக்கின்ற இந்த இடத்திற்கு கம்பீரமாக எழுந்தருளி பல சிறப்புகள் நிறைந்துள்ள இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருந்து நாங்கள் வந்திருக்கும் காரியத்தை ஆலோசித்து அருள் புரிய வேண்டும். தொடரும். 24வது பாசுரம். அன்றிவ்வுலக மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இங்கு யாம் வந்தோம் இரங்கேலோ ரெம்பாவாய். 24வது பாசுரம். இதனுடைய பொருள். மகாபலியிடம் மோவடி மண் கேட்டு விஸ்வரூபம் எடுத்து உலகங்களை அளந்தவனே உன் திருவடிகளை போற்றுகின்றேன். ராவணன் இருக்கும் தென்திசை சென்று இலங்கையில் உள்ள ராட்சதர்களை அழித்தவனே உன் திறமையை போற்றுகின்றேன். சகடாசுரன் மடியும்படி உதைத்த உன் புகழ் வாழ்க. கன்றின் வடிவில் வந்த வத்சாசுரனை எரிதடியாக கொண்டு கழற்றி விலாமரமாக நின்ற கபிதாசுரன் மேல் வீசிய உன் திருவடிகளை போற்றுகின்றேன். கோவர்தனகிரியை கொடையாய் பிடித்து கருணையோடு கோகுலத்தை காத்த உன் குணம் வாழ்க. பகைவர்களை வென்று அழிக்கும் உன் கையிலுள்ள வேலாயுதம் வாழ்க. என்றும் எப்பொழுதும் உன் சேவையே எங்களுக்கு பெரிது. உன் வீரச் செயல்களை பாடவே இங்கு கூடியிருக்கின்றோம். எங்கள் விஷயத்தில் நீ இரக்கம் காட்ட வேண்டுகிறோம். தொடரும்.
5வது பாசுரம். திருப்பாவை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்துக் கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 25வது பாசுரம். அதனுடைய ஒரு பொருள். ஓரிரவில் தேவகியின் மகனாக பிறந்து அந்த இரவிலேயே யசோதை மகனாக ஒளித்து வசுதேவர் விட்டு வர யாதவ குலத்திலே வளர்ந்து வர அதை பொறுக்காத கம்சன் கண்ணனை கொல்ல பூதனை சகடன் என்று தொடர்ந்து அசுரர்களை அனுப்ப அவர்களை அழித்து அவனது எண்ணத்தை பொய்ப்பித்து அவன் வயிற்றில் கிளி என்ற நெருப்பை உண்டாக்கிய திரிவிக்கிரமனே, உன்னை இறந்து கேட்கின்றோம். வரம் தர நினைத்தால் திருமகள் எங்கள் இல்லத்தில் தங்கும்படியான செல்வத்தையும் சேவை வாய்ப்பையும் கொடுப்பாயாக. உன் கருணையையும் வீரச் செயல்களையும் போற்றி பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்திருப்போம். தொடரும். திருப்பாவை. 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப் பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். 26வது பாசுரம். இதனுடைய பொருள். நீலமணி போன்ற நிறமுடைய திருமாலே, ஊழிக் காலத்தில் ஆலிலையில் துயின்றவனே, பெரியோர்களின் மார்கழி நீராட்டத்திற்கு தேவைப்படுகிறது. என்னவென்று நீ கேட்டாயானால் சொல்லுகிறேன். நீ பாரதப் போரிலே பாலை போன்ற நிறமுள்ள பாஞ்சன்யத்தை ஊதிய போது உலகங்கள் நடுங்கின. அதேபோல் சங்குகளும் மிகவும் பெரிய பறைகளும் பல்லாண்டு பாடுவோரும் வேண்டும். அழகிய விளக்குகள் தொலைவில் இருப்பவருக்கும் தெரியும்படி பிடிக்கும் கொடியும் குளிக்கப் போகும்போது தலையில் பனி விழாமல் தடுக்க விதானமும் தந்து அருள வேண்டும். தொடரும். 27வது பாசுரம். திருப்பாவை. கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். அதன் பின்னே
பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். 27வது பாசுரம். அதனுடைய பொருள் விளக்கம். எதிரிகளை வெல்லும் சிறப்புடைய கோவிந்தா, உன்னை போற்றி நோன்பு நோற்று உனக்கான கைங்கரியங்களை செய்து எங்களுக்கு கிடைக்கும் உயர்ந்த சம்மானங்களை பார்த்து நாடே புகழப் போகிறது. சூடகமும் அப்படின்னா காப்பு, தோல்வளையும் தோடும் செவிப்பூவும் காலுக்கு பாடகமும் நாங்கள் இனி அணிந்து கொள்வோம். நீ உடுத்து களைந்த பட்டாடைகளை உடுப்போம். அதன் பிறகு சர்க்கரை பொங்கலை அதில் உறைந்திருக்கும் நெய் விரலிடுக்கு வழியே முழங்கை வரை வழிய பெருக கூடி இருந்து உண்போம். இதுவே எங்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாகும். தொடரும். திருப்பாவை 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்த்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்று மில்லாத கோவிந்தா, உன்றன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம், அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பரையேலோ ரெம்பாவாய். 28வது பாசுரம். அதனுடைய விளக்கம். நாங்கள் பசுக்களின் பின்னால் காட்டுக்கு சென்று சாப்பிடுகிறோம். ஒரு காலத்தில் நீ மாடுகளின் பின்னால் போனதை எண்ணியே இவ்வாறு செல்கின்றோம். நாங்கள் சிறப்பான புத்தி இல்லாதவர்கள். ஆயர்குலத்தில் எங்களோடு நீயும் பிறந்தது நாங்கள் செய்த புண்ணியமாகும். குறையே இல்லாத கோவிந்தா, உன்னோடு எங்களுக்கு உள்ள உறவு அழிக்க முடியாதது. நாங்கள் அறியாமை உள்ளவர்கள். உன்னிடம் கொண்ட அன்பின் உரிமையால் உன்னை பேர் சொல்லி அழைத்ததற்காக கோபிக்காதே. இறைவனே, எங்கள் நோன்புக்கு உரியவற்றை அருள் கொண்டு தருவாயாக. தொடரும். 29வது பாசுரம். திருப்பாவை. சிற்றங் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமே யாவோம். உனக்கேனா மாட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். 29வது பாசுரம். இதனுடைய விளக்கம். மிக்க விடியற்காலையில் நீ இருக்குமிடம் வந்து உன்னை வணங்கி உன் அழகிய தாமரை போன்ற திருவடிகளை நாங்கள் வழிபடுவதன் நோக்கத்தை கேள்.
நீ மாடுகளை மேய்த்து அவை உண்டபின் உண்கின்ற குலத்திலே பிறந்ததாக எங்கள் பணிவிடைகளை ஏற்காமல் விடுவது உனக்கு தகாது. இப்போது நாங்கள் வந்தது வேண்டியவற்றை பெறுவதற்காக மட்டுமல்ல கோவிந்தா. 7 பிறவியிலும் ஒரு நாள் கூட விடாமல் உனக்கு மட்டுமே தொண்டு செய்பவராக இருக்க வேண்டும். நீ எடுக்கும் அவதாரங்களில் உனக்கு உறவினராக இருக்க வேண்டும். இதை தவிர மற்ற ஆசைகள் தோன்றாதவாறு அருள் புரிய வேண்டும். தொடர். திருப்பாவை 30வது பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார். ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் புருவ ரெம்பாவாய். இது 30வது பாசுரம். இதனுடைய பொருள்: திருப்பார்கடல் கடைந்த திருமகள் மணாளனை கேசி என்ற அசுரனை அழித்த கேசவனை சந்திரன் போன்ற முகத்தை உடைய ஆயர்குலச் சிறுமியர் சென்று வழிபட்டு தாங்கள் கோரிய வரத்தை பெற்ற விதத்தை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த குளிர்ந்த தாமரை மலர் மாலையை அணிந்துள்ள பெரியாழ்வாரின் திருமகளான ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த சங்கத் தமிழ் பாமாலையாகிய இந்த 30 பாசுரங்களையும் ஒரு பாட்டும் குறையாமல் பக்தியோடு பாடுபவர்கள் 4 பெரிய மலைகளை போன்ற தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகிய வதனத்தையும் கொண்ட திருமகளை மார்பில் தரித்த திருமாலால் எல்லா இடங்களிலும் திருவருள் பெற்று இன்புற்று வாழ்ந்திருப்பர். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடரும். அடியேன் ராமானுஜதாசன். நான் ஆனந்தகுமார் பேசுகிறேன். இந்த 30 பாசுரங்களும் திருப்பாவை ஆண்டாள் ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வாரான பெண் ஆழ்வார், இவங்க ஆண்டாள் ஆழ்வார் எழுதிய அருளி செய்த திருப்பாவை நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி திருப்பாவை அப்படிங்கிறது மார்கழி மாதம் படிக்கணும். பாவை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமானது. இந்த மாதத்துல தான் இந்த திருப்பாவை அப்படிங்கிறத ஜென்ரலாக படிக்கணும் எல்லாரும். இன்னொன்று, இந்த பாவை விரதம்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இந்த திருப்பாவை ஒரு பாட்டு மாதிரி பாடணும். பட் எனக்கு அது சரி வரல பாட்டு மாதிரி பாட. நான் வாசிச்சிருக்கேன், ஒவ்வொன்றும் இதுவாக வாசிச்சிருக்கேன் ஜென்ரலாக. அதில் ஏதாவது சொற்பிழை, பொருள் பிழை, இலக்கண பிழை இருந்தால் என்னை மன்னித்தருளுங்க. அதாவது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி சுயதர்மம் பரதர்மம் அப்படின்னு இருக்குது. சுயதர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னாலான முயற்சி நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இதை விட பெஸ்ட்டு கூட ஃப்யூச்சரில் கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். இந்த 12 ஆழ்வார்கள் சம்பந்தப்பட்ட வீடியோவை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன்.
அதில் ஆண்டாள் ஆழ்வார் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் கூட இருக்கும், பார்த்து பாருங்கள். அந்த எம்பெருமானோடைய அருளும் ஆண்டாள் ஆழ்வாரோடைய அருளும் ராமானுஜருடைய அருளும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தேங்க்யூ. பாய்.